ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு Archerwin06. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் விளாட போகிறோம். வித் என்ன அந்த குட்டு என் தம்பியோட. ஸோ ஹலோ கைஸ், நான் புது யூடியூபராக வந்திருக்கேன். நீ புது யூடியூபர் தெரியுங்க. இந்த கேம் நான் விளாண்டுருக்கேன் சும்மா. வச்சு செய்வாங்க இந்த கேமில். இப்போ வச்சாச்சு. இந்த மொக்க கேமு சொல்லுவேன். நீ போடு அப்போ தெரியும். சும்மா பேச்சு மட்டும்தாங்க இவனுங்கெல்லாம். வீச்சில் நம்மளாம் வீச்சாலே செய்வான். ஐயோ, விடிஜியை பார்த்து வீச்சு. எனக்கு விடிஜி அவர் யூடியூப்பே நான் பார்க்க மாட்டேன். அப்போ லவ்லி பஸ் அவரையும் பார்க்க மாட்டேன். அப்போ ஜெனி கேமிங் இப்போலாம் நான் யாரோடதும் பார்க்கறதில்ல காய்ஸ். இப்போ வந்துருக்குமே மேலேருந்து பறந்து வருங்க. சரி, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரோட்டில் போய் எல்லாம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ரோட்டில் மக்கா கேம். மொக்க இவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க. விளாட்றது நம்ம தானே ஏங்க. ஆமாம் காய்ஸ், எனக்கு மனசை கஷ்டப்படுத்தி விட்டீங்க காய்ஸ். ஏன்னா நான் என்ன சொன்னேன், அந்த டக்குன்னு நான் என்ன சொன்னேன், எனக்கு அந்த நான் ரோப்ளாக்ஸ் போட்ட வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. லைக் போடுங்கன்னு சொன்னேன். யாருமே லைக் போடலான்னு 21 பேர் பார்த்துருக்கீங்க. என்ன காய்ஸ், மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படி பண்ணி விட்டீங்க. போங்க, முடிச்சு விட்டீங்க போங்க காய்ஸ். இப்போ வந்துடும் காய்ஸ், வரப்போதே. வந்துருச்சு பாருங்க காய்ஸ். வந்துருச்சே. கண்ணு மொழி காட்டா முல்லா கண்ணு ரெண்டும் நீ சொல்லுவ. இவ்வளோ காசு வச்சாது. இப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் எவ்வளோன்னு தெரியுமா? ஒரு ஆப்பிள் 4000 ரூபா. ஒரு ஆப்பிள் 40 ரூபா. சொல்றியா? ஈஸியாக சொல்லிடுவேன். கடை ஓனர் நான். இப்போ வருவாங்க பாருங்க, ஒரு அக்கா வரும் பாருங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு அக்கா வரும் பாருங்க. வருவாங்களா? திடீர்னு காற்றுலேருந்து பறந்துபிட்டு நம்ம கடைக்குள்ளே வருவாங்க. வாங்க ஏதா வாங்கிட்டு போக ஆப்பிள். ஏதா ஓப்பனில் இருக்கா கடை? போங்களா டே. யாராச்சும் வாங்குங்கப்பா. என்ன பண்ணுறது? யாராவது ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு அக்கா வந்துச்சு பார்த்தீங்களா? சொன்னேன்ல, நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் அக்கா தான் முதல்ல வருங்க. ஆமாம், அங்கே ஒன்றுமே இல்லையே. நீ என்ன வாங்கின? வெறும் ஆப்பிள் மட்டும்தான் இருக்கு. கேஷாக கொடுக்குறேன், உங்களுக்கு தெரியாதுமா. இன்னொன்று கொடுக்கணுமா? என்ன ஏங்கிற அடிச்சு மூஞ்சி உடச்சி விட்ருவேன். ஏங்க ஐஸ், நம்மளே இப்போ கேட்குங்குது. கேஷாக கொடுத்து மூஞ்சி உடச்சி விடுவேன். இன்னும் வேற இதே கொடுப்பேன். போடா, ஏதா பேசுறா. பேசு, சும்மாவே உட்காந்துருக்கா. அடுத்து இவரு கார்டு கொடுப்பாரோ? ஆமாம், இந்த மாதிரி எத்தனை ஒரு ஆப்பிளுக்கு இவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட் வர என்ன ஊரோ தெரியல. பயங்கரமாக லெவல் 2 வந்துட்டா. ஐயோ, ஆடு என் தம்பிக்கும் ஆடு பிடிக்காது. என்ன கொடுக்கணும்? வெளியே வா. இது ஒன்று. என்னடா, நீங்கள் 60 rupees கொடுக்கணும். 10 இருடா. 10 கைஸ். 47 ரூபா. இவனுக்கு 47 ரூபா கொடுக்கணும். உனக்கு 80 ரூபா கொடுக்கணுமாடா? பாதி. யாரா நீ?
யாரா நீ? மனுஷன். ஐயோ இவன் வேற வந்து 1 ரூபா கணக்காக கொடுப்போம். பைசா தானே அட இருறா, அப்படியே வந்துடலாம். அப்படியே அவன் எடுத்துட்டு போட்டான். அவன் யாரு? எடுத்துட்டு போ. டிப்ஸ் கொடுத்துட்டு போறான் பத்தி இல்ல. 17 ரூபா கொடுக்கணும் உனக்கு. 80 ரூபா கேட்கறான்டா பைத்தியக்காரன். ஓடு, எடுத்துட்டு ஓடு. டிப்ஸ் கொடுத்து மனசை கஷ்டமாக்குறானுங்கடா. பேசுறானா பேச மாட்டடா நீ. பேசுறான் என்னன்னா பேசுறா. ஏன் பேச மாட்டியோ? இல்லை, ஒரு ஆப்பிள் கேண்டு இவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருங்க. காய்ஸ் விளம்பரம் வந்துருச்சு நடுவில். 15 ருபீஸு. 15 கொடுத்தாச்சு. 60 ரூபா கொடுக்கணும். ஐயோ 15 அதில் கொடுக்கணும் பைசா. 50. சேர்றா எப்பா. பேசுறா நீ. எத்தனை இதுலாம் சொல்லிட்டல. இப்போ இங்கே ஆமாம், இவனுக்கு எல்லாத்துக்கும் இவனுக்கு கிராணின்னா ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்காவது கிராணின்னா யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிராணி எவ்வளோ பிடிக்குமோ, யாருக்கு கிராணி பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்கள். யாருக்கு இப்போ ரோப்ளாக்ஸ் பிடிக்குமோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். டே அப்படி போடா. கைஸ் ஷூட்டிங் கைஸ். இப்போ எத்தனை ரூபா இருக்கேன்ட்ட? 86 ருபீஸ் இருக்கு. போதும் 45. மறுபடியும் இன்னொன்று இது போடுவோம். அவ்வளோதான். இன்னும் 4 ரூபா தான் இருக்குது காய்ஸ். இன்னும் 47 நாள் இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்கலாம். இது வேணாம் காய்ஸ். வந்துருச்சு பார்த்தீங்களா ஆரஞ்சு. கடை க்ளோஸில் இருக்கு காய்ஸ். ஏம்மா உள்ள ஒன்றும் இல்லை, க்ளோஸ்டு. இனி எவனும் கடைக்கிட்ட வர முடியாது. ஐயோ கண்ணாடி. ஃபுல்லாக வைக்கிறோம், அப்போ தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும். எனக்கு ஒரு டவுட். இது இவ்வளோ நிரம்பி ஃபுல்லாக இருக்கே, எப்படி போடுறாங்க? ஏண்டா டெய்லி வந்து எடுத்துடுறாங்க. டெய்லி வந்து எடுத்துடுறாங்களா? இன்னும் காணும். அடே இது பார்த்தியா எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இனி நிறையா வரும் மறுபடியும். காஃபி பவுடர்லாம் இன்னும் காணோம். காஃபி பவுடர்லாம் நான் ஆர்டர் போட்டேன். அந்த ஆரஞ்சு இது மட்டும் வந்துட்டு இருக்கு. இந்த வண்டியில் கொஞ்ச நேரம் உட்காரலாம். வண்டி யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்ச கடையை என் தம்பி கிருத்திக் பார்த்துப்பான். நான் ஓடிடுவேன். அம்மா ஏக்கா ஏன் நவுந்தெல்லாம் போக மாட்டியா? நீ வந்து போக மாட்டியா? மரியாதை ஏன் மிமிக்ரி கொடுக்குறியா? வரலையா? அவ்வளோ அடிச்சு போடுவியா? நீங்க அடிச்சு போடுவியா? அடிச்சு என்ன அது காலடி வச்சா இருக்கு. இருறா, இந்த குப்பையை மட்டும் போட்டு வரேன். நைட் ஆயிடுச்சு. யாரும் ஆங்கிரி ஆகலை, ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். காஃபி போட்டுருந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். நவுந்து போக மாட்டேன். என் வழி என்னைக்கும் நேர் வழி. இங்கே பாரு. சொல்லிட்டே இருக்க. எங்கடா போகிறேன்? தம்பி நீ தள்ளி போக மாட்டியா? என் வழி என்னைக்கும் நேர் வழிடா. இன்னும் வர
நினைப்பாங்கடா காய்ஸ். நம்மளே மிமிக்ரி போடலான்னு பார்த்தா என் தம்பியும் சேர்ந்து மிமிக்ரி போட்டு இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன யூடியூப் போடுறோன்னு நினைப்பீங்க. ஆமாம், நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க உனக்கு ஒரு தம்பியும் இருக்கு, ஏன் இவன் வந்து நிறைய வீடியோஸில் அவன் தம்பியை காட்ட மாட்டான்னு நினச்சிருப்பீங்க. இவன் வந்து என் சித்தி பையன். எப்போவாது தான் வருவான், எங்கள் இன்னொரு பாட்டி வீட்டுக்கு எப்போவாது தான் வருவான். டே இங்கே பாருங்க. ஓ நௌரி ஐட்டம் cannot be placed here. காஃபி பவுடர் யாராச்சும் இங்கே இருப்பாங்க. Place the product. என்னடா யூஸ். ஓ இங்கே இருக்கா? சரி சரி, இதுக்கு ரூபாய் நான் செட் பண்ணுறேன், போங்கடா. இது என் இடம், நான் வைக்கிறது தான் சட்டம். நூறுங்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். ஏச்சு பாடி. எனக்கு ஒரே பெருமையாக இருக்குது, எனக்கு பெருமையாக இருக்கு. அவ்வளோ வந்துடுச்சு. இன்னும் காஃபி இதுக்கப்புறம் காஃபி இது ரொம்ப ஹைங்க. இப்போ பாருங்க ஒரு கூட்டம் தள்ள போய் பாருங்க பாருங்க. இப்போ வருவாங்க வருங்க வந்துட்டான் பார்த்தீங்களா? கம்ருதீன் மாதிரி இருக்கா? கமருதீன் மாதிரியா? ஆமாம் கமருதீன். நீங்கள் பிக் பாஸ் பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் கமருதீன் யாருன்னு. பிக் பாஸ் சீசன் 9 வந்தார். அவரால் தான் ஒரு பிரச்சனையாச்சேண்டா. ஆமாம், பெரிய ஹீரோ மாதிரி. என்ன கமருதீன் பாரு அப்படின்ட்டு போறாரு. நம்மளுக்கு ஒரு காசு வருது. போட்டிருக்கோம் 15.13. நம்மளுக்கு பணம் அள்ளுதுங்க. போலீஸ்காரங்க காய்ஸ் விளம்பரம் வந்துருச்சு. போலீஸ்லாம் வாங்குறாருன்னு என் தம்பி ஆச்சரியப்படுறான். ஆமாடா போலீஸ் வருவார்றா இதில். ஐயோ டே எல்லாம் போச்சு. போங்க சார், டிப்ஸ் கொடுங்க சார். என்ன சார் நீங்கள்? ஐயோ இன்னைக்கு நம்மளுக்கு வரேன். தேங்க்யூ மேடம், டெய்லி வந்துட்டு போங்க. போடா எந்த காசு இல்லை. சாரி மேம், அசிங்கமாய் போச்சு குமார். 22 10 கொடுத்து 2 கொடுத்துடலாம். போயிட்டு வாங்க மேடம். தேங்க்யூ. என்னடா இதெல்லாம் பிரஜன் இதாகிட்டு இருக்கான். நம்ம கொஞ்சம் பிக் பாஸ் பைத்தியம், அதனால தான். நீங்கள் தானே பிக் பாஸ் சபரின்னு சுற்றிட்டு இருக்கிறீங்க. அது சபரி எனக்கு பிடிக்கும், அதனால சுற்றுறேன். ஸோ கைஸ், உங்களுக்கு சபரி என்னென்ன பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன். நான் கிராணி சொன்னேன், இது சொல்லுவாராம்மா. ஆமாம் சபரினா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியோ அவ்வளோ ரேஞ்செல்லாம் என் வீடியோ பார்க்க மாட்டாங்க. சரி பார்க்கலாம். வின்னெல்லாம் ஒன்றாகலை, ஒரு நாள் ஜாலியாக முடிச்சிட்டோம். காய்ஸ் விளம்பரம் ஏன்னா ஒன்றும் வேண்டாம் போங்கடா. காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம இதில் பார்க்கலாம், ஸ்கேரி டீச்சரில் பார்க்கலாம். என் தம்பிக்கு ஸ்கேரி டீச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். ஏண்டா நம்ம ஸ்கேரி டீச்சர் பிடிச்சா கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் போட்டு விட்ருங்க. ரெட் ஹார்ட் போட்டு விட்ருங்க, ஆனால் யாருமே போட மாட்டாங்கடா. கிராணி பிடிச்சா உங்கள் வீடியோவில் கமெண்ட்டில் பிளாக் ஹார்ட் போட்டு விட்ருங்க. யாருமே போட மாட்டாங்கடா. அண்ணனை யாருமே இது பண்ண மாட்டாங்க தெரியுமா? நீங்கள் ஒழுங்காக வீடியோ நான் ஏங்க இவன் என்னோட சப்ஸ்கிரைபர். ஏண்டா என்னோட சப்ஸ்கிரைபர். நான் 17 மறுபடியும் கம்புருதில் வந்துட்டான்டா. யாரு
காண வினோத்துக்கு காணா இவன் பேர் அப்படியே இருக்கான். அவன் பேர் கடுப்பாயிட்டு இருக்கான்டா. ஐயோ பின்னாடி இருக்கிறவன் கடுப்பாக்குறானே. ஆங்கிரி எமோஜி இருக்கே. ஐயோ இன்னையோட கடை முடிஞ்சிருச்சுன்னு போடணும். சார் ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். போர்டு முடிஞ்சிருச்சு. மேடம் 1 10 போட்டு 1 கொடுத்துருவாங்க. கமருதீன் வந்துட்டான்டா. அடுத்து யார் வரப்போறா? சாண்ட்ராடா. சாண்ட்ரா வந்திருக்கு. சாண்ட்ராவெல்லாம் யாருக்கு தெரியுமோ? கைஸ் வந்துட்டோம் திரும்பி. இந்த விளம்பரம் ஒரு தொல்லை. போயிட்டு வாங்கக்கா. டேய் இவர் பிரவீன் காந்தி யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்க. ஏன்டா முக்கிட்டு போகிறாங்க? யோ எங்கேயா வரீங்க சார்? கடை இதில் யாரு? இவருக்கு இது வேணுமாடா? ஐயோ சார் அது இல்லையே. இது ஒன்று இதுக்கு போயிட்டு இது ஒன்று வேணும். வேற என்ன வாங்கலாம்? இதுக்கு போனால் இதுக்கு போகணும். சார் சாரி சார். இங்கே அது இல்லை சார். வேறு ஏதாவது கடையில் போய் வாங்கிக்கோங்க சார். ஏன் உள்ளே வரான்டா? இங்கே அதான் இல்லைன்னு சொல்கிறோம்ல. கேட்காம திரும்பி உள்ளே வந்துட்டு இருக்கான் பைத்தியக்காரன். போடா. அவன் நீ இவன் தானே வச்ச இவன் அவனை நீ பிரஜன் தானே வச்ச? அந்த கடுப்பாயிட்டு போனானே. ஃப்ரீ ட்ரையல் கொடுத்து எல்லாமே வாங்கலான்னு இருக்கேன்டா. 2 பாக்ஸும் வந்துருச்சு. நடுவில் வந்துட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரங்க. நடுவில் வந்தது நீ சரியா? வாடா பார்க்கலாம். வாடா பார்த்துக்கலாம். வர முடியாது. என்ன பண்ணுவேன்? வரமாட்டேற பயந்தங்கொல்லி. போடா. வரவும் மாட்டான். அவன் பேசுவான். திரும்பி வந்துட்டோம். இந்த விளம்பரம் தொல்லை. நெட் ஆஃப் பண்ண இந்த கேமோடதே. கேக் தெரியுமாங்க? சும்மா சுற்றிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட் ஆயிடுச்சுன்னா வீடியோ முடிக்கிறதுக்கு. இவன் தானே பிரச்சனை. தள்ளி போடா. இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. போடா. அம்மா எனக்குள்ள என்ன இடிச்சிட்டு போறான்டா. பைத்தியா என்ன? நீ தாண்டா பைத்திய. போடா. ஏமா போலீஸ் அம்மா பாருங்கம்மா. சாரி மேடம். தூக்கம் வருதுடா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய் சொல்றா. ஓகே பாய். வெல்கம் டு சேனல். என்ன